வணக்கம் நண்பர்களே. நம்முடைய வாழ்க்கையில கல்வி, பணம், திறமை இவை எல்லாமே முக்கியம்தான். ஆனா அதை விட முக்கியமானது நம்மளுடைய பண்புகளும் மனித உறவுகளும். நம்மளோட ஒரு சிறிய தவறான பேச்சு கூட ஒரு நல்ல உறவுல விரிசலை ஏற்படுத்திடும். அந்த விரிசல்கள் ஏற்படாமல் இருக்கணும்னா நாம வளர்த்து கொள்ள வேண்டிய சில நல்ல பண்புகளை இப்போ பார்க்கலாம். முதலாவதா ஈகோ, அதாவது அகந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. நான் தான் பெரியவன், நான் தான் சிறந்தவன், நான் சொல்றதுதான் சரி அப்படிங்கிற எண்ணத்தை நாம விட்டுடணும். வாழ்க்கையில எல்லாரோடையும் ஏதாவது ஒண்ணு நாம கத்துக்கிட்டே இருக்கணும், கத்துக்கவும் முடியும். அதனால அகந்தையை விட்டுட்டு பணிவை நாம வளர்த்து கொள்ளணும். இரண்டாவதா லூஸ்டாக், தேவையில்லாத பேச்சு இருக்கு இல்லையா, அடுத்தவங்களை பத்தின தேவையில்லாத விஷயங்களை, நமக்கு அவங்கள பத்தி தெரியாத விஷயங்களை பேசுறது அப்படிங்கிறது பிரச்சனைய உருவாக்கும். ஒரு வார்த்தை பேசுறதுக்கு முன்னாடி இந்த வார்த்தை மற்றவங்களை காயப்படுத்துமா அப்படின்னு நாம சிந்திக்கணும். தேவையற்ற பேச்சை தவிர்க்கணும், இனிமையா பேச ஆரம்பிக்கணும். மூன்றாவதா காம்ப்ரமைஸ், அதாவது விட்டு கொடுக்கறது. ஒவ்வொரு விஷயத்திலையும் நாம தான் வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்க வேண்டியதில்லை. சில நேரங்கள்ல ஒரு சிறிய விட்டு கொடுத்தல் அப்படிங்கிறது ஒரு பெரிய உறவை காப்பாற்றக்கூடிய விஷயமா அமையும். அதனால பிடிவாதத்தை குறைத்து தேவையான இடத்துல நாம விட்டு கொடுக்கணும். நான்காவதா டாலரன்ஸ், சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் வேணும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும். எல்லாரும் நம்மள மாதிரியே சிந்திக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. சில சங்கடங்களையும் பொறுமையோட நாம ஏற்றுக்கொள்ளதான் வேணும். கோபத்துக்கு பதிலா பொறுமையை நாம தேர்வு செய்யணும். ஐந்தாவது கர்ட்டசி, அதாவது மரியாதை. வயதுல பெரியவராக இருந்தாலும் சரி, சிறியவராக இருந்தாலும் சரி, அனைவரையும் மரியாதையோட நடத்தணும். ஒரு இனிய வார்த்தை, ஒரு சின்ன புன்னகை, ஒரு சிறிய மரியாதை, இவை மற்றவர்களின் மனதுல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். மரியாதையோட பேசுங்க, அன்போட பழகுங்க. ஆறாவதா பாத்தீங்கன்னா பிளெக்சிபிலிட்டி, நெகிழ்வுத்தன்மை அப்படிங்கிறது நமக்கு வேணும். நம்முடைய கருத்துக்கள்ல மட்டும் உறுதியா இருக்கிறது நல்லதுதான், ஆனா எல்லா விஷயங்கள்லயும் பிடிவாதமா இருக்கிறது நல்லது கிடையாது. தேவையான இடத்துல மற்றவங்களோட கருத்தையும் நாம ஏத்துக்கொள்ளணும். விட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல விட்டு கொடுக்கணும். நல்ல உறவுகளையும் காப்பாற்றணும். அகந்தையை விட்டு விடுவோம், தேவையற்ற பேச்சை தவிர்ப்போம், விட்டு கொடுத்து வாழ்வோம், சகிப்புத்தன்மையை வளர்ப்போம், மரியாதையுடன் பேசுவோம், நெகிழ்வுடன் செயல்படுவோம். இந்த நல்ல பண்புகளை நீங்க வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை உங்களை நிச்சயமா உயர்த்தும். நல்ல உறவுகள் உங்களோட இணையும். நல்ல இளையோராக நீங்க மாறுவீங்க. நன்றி, வணக்கம்.